சேலம் கெங்கவல்லி அருகே 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மற்றொரு அண்மை செய்தியாக சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். கோடை விடுமுறையை கழிக்க உறவினர் வீட்டிற்கு வந்தபோது இந்த சோக சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாபு நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பாபு வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டம் கெங்கவல்லி பகுதியை சேர்ந்தவர் ஷாஜகான். இவரது மகன் சமீர் அதாவது திருச்சி மாணவர் விடுதியில் தங்கி 9ஆம் வகுப்பு படித்துவிட்டு தற்போது 10ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். இந்நிலையில் கோடை விடுமுறை என்பதால் இவரது வீட்டிற்கு வந்த நிலையில் இவரது உறவினர், அதாவது ஷாஜகான் உறவினரான கள்ளக்குறிச்சி பகுதி சேலம் பகுதி சர்புதீன் மகன் ரியாஸ் ஆகிய இருவர் மற்றும் அதே பகுதி, அதாவது கெங்கவல்லி பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் 2 பேர் என சேர்ந்து 4 பேர் கெங்கவல்லி அருகே உள்ள வடசக்கல்பட்டி ஏரியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். அங்கு போய் குளிக்கும் போது சமீர் மற்றும் ரியாஸ் ஆகிய 2 பேருமே நீரில் மூழ்கியிருக்காங்க. இதை பார்த்த அந்த மாணவர்கள் அறிக்கையாளர்களோட தகவல் தெரிவித்தோடனே அருகே உள்ளவர்கள் உடனடியாக அந்த ஏரியில் குதித்து இருவரையும் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதில் அதாவது சமீர் உடலை மட்டும் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் ரியாஸ் உடலை மீட்க முடியாமல் நீண்ட நேரம் போராடியும் உடல் கிடைக்காத நிலையில் உடனடியாக கெங்கவல்லி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுமார் நீண்ட நேரம், அதாவது 2 மணி நேரத்திற்கு மேல கூட இருக்கலாம், அதாவது நீண்ட நேரமாக போராடி ரியாஸ் உடலை மீட்டனர். 20 உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கெங்கவல்லி போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது கோடை விடுமுறை முன்னிட்டு விடுமுறையில் இருந்த மாணவர்கள் தற்போது ஏரியில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி பாபு.